வணக்கங்க. செல்கான் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு புது தகவல் மட்டும் இல்லை, ஒரு பழைய தகவலை விவசாயிகள் சரியான வகையில் புரிஞ்சுக்காதனால திருப்பி அந்த வீடியோவை ரொம்ப ஒரு விளக்கமோட கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நம்ம செல்கான் பம்பு சப்மர்சிபிளுக்கு மாற்றா ஏர் கம்ப்ரஸர்லேயே சப்மர்சிபிளோட அதிகமாக தண்ணி எடுக்கலாம், 2 பைப்பில் தண்ணி எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் தண்ணி எடுக்கலாம். இதுதான் ஒரு தாரக மந்திரமாக வச்சு ஒரு 6000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட பம்புல நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னும் இப்போ போன வாரத்தில் 2 விவசாயி தப்பாக பம்பை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய போரில் தண்ணி வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இது அவங்க அந்த பெரும்பாலும் விவசாயிகள் மேலே சொல்கிற குறை என்ன அப்படின்னா, பேசுறதெல்லாம் குறிக்கோளாகிறாங்களே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறத முயற்சி பண்ணுறதே கிடையாது. எங்கள்கிட்ட வந்தால் அதிகமாக அவங்க தான் பேசுகிறாங்க. இங்கே கவனிக்க வந்திருக்கிறோம், நம்ம கவனிச்சா தான் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு புரியும் அப்படிங்கிறது அவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால தான் திருப்பி ஒரு வீடியோ, சப்மர்சிபிளை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணணும். நம்ம சப்மர்சிபிளுக்கு மாற்றுன்னு சொல்கிறோம். அதில் 90% போரில் நம்மளோட ஏர் கம்ப்ரஸர் போடலாம். மீதி ஒரு 10% போர் இருக்குது, அந்த இடத்துல ஏர் கம்ப்ரஸர் போட முடியாது, அங்கே சப்மர்சிபிள் தான் போட முடியும். அது எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புரியுதுங்களா? நம்ம செல்கான் ஏர் பம்ப் அப்படின்னா, செல்கான் ஏர் பம்ப் அப்படின்னா இது ப்ரெஷர் பம்ப். ப்ரெஷர் பம்ப் அது என்ன ப்ரெஷர் அப்படின்னா, வாட்டரோட ப்ரெஷர், தண்ணியோட ப்ரெஷர் இருந்தால் தான் இந்த பம்பு வேலை செய்யும். இது சப்மர்சிபிள் மாதிரி கிடையாது. சப்மர்சிபிளுக்கு 10 அடி தண்ணி இருந்தால் கூட தண்ணி கொண்டு வந்துடும், 10 அடி 20 அடி தண்ணி தான் வரும். பட் இந்த ஏர் கம்ப்ரஸருக்கு மினிமம் 30% தண்ணி வேணும். சிம்பிளாக சொல்லுவாங்க, ஸ்டோரேஜ். எங்களுடைய கொட்டேஷன்லேயே பார்த்தா சொல்லுவோம், ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னா, தண்ணி கிடையாது. தண்ணி இருக்குதுங்க, போரில் தண்ணி இருக்கும். எல்லா விவசாயிகிட்டும் இதான் பண்ணு, நாங்கள் தண்ணி இல்லைன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க, எங்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. எங்கள் தண்ணியோட அளவு வேற, ஸ்டோரேஜுங்கிறது வேற. சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோம், ஒரு 500 அடி போர். இந்த போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா 500 அடி. ஓகேங்களா? இந்த 500 அடியில் ஒரு 30% மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடி தண்ணி இருக்கணும். ஒரு 150 அடி தண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த ஏர் கம்ப்ரஸர் வேலை செய்யும். நாங்கள் அதுவும் குறிப்பாக சொல்கிறது 50% அப்படின்னா 250 அடி. ஒரு 250 அடி இருந்தால் நல்லா தண்ணி வரும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு 250, இதே ஒரு 400 அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப அதிகமாக வரும். இல்லை போரில் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது, 500 அடிக்கு 500 அடி தண்ணி இருக்குது அப்படின்னா இதில் சப்மர்சிபிளோட 2 மடங்கு 3 மடங்கு தண்ணி சேர்ந்து வரும். சிம்பிளாக சொல்கிறேன், இது ஏர் பம்பு, ப்ரெஷர் பம்பு, வாட்டரோட ப்ரெஷர் பம்பு. அந்த ப்ரெஷர் 30% இருக்குதா, 50% இருக்குதா, 70% இருக்குதா, 100% இருக்குதா? 100% இருந்தால் 3 மடங்கு 300% தண்ணி சேர்ந்து வரும். இதை விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். ஸ்டோரேஜுங்கிறது வேற, தண்ணியோட அளவுங்கிறது வேற. 2 இன்ச்சு தண்ணி இருப்பாங்க, 3 இன்ச்சு தண்ணி இருக்குதுப்பாங்க. புரியுதா? இதில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் 500 அடி போரில், என் போரில் வெறும் 100 அடி தாங்க ஸ்டோரேஜ் இருக்குது. 100 அடி ஸ்டோரேஜ் உள்ள ஒரு 6 கூட ஓடுதுங்க, 6 ஓடிக்கிட்டு இருக்குது. பட் தண்ணியோட அளவு 100 அடி தாங்க அப்படின்னா இந்த செல்கான் ஏர் பம்பில் தண்ணி வராது. எந்த பம்பு ஏர் கம்ப்ரஸர்லேயே தண்ணி வராது. இதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம், ரிசர்ச் போயிட்டு இருக்குது. 100 அடி தண்ணி இருந்தால் கூட எப்படி தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. பட் இப்போ ஏசான் டேட்டில் இன்னைக்கு இருக்கிற பம்பிங் சிஸ்டத்தில், எங்களுக்கு இருக்கிற பம்பிங் சிஸ்டத்தில் 100 அடி தண்ணி இருந்தால், அதாவது 100 அடி தண்ணி அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 20% தண்ணி வராது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சப்மர்சிபிள் போடலாம். இந்த இடத்துல ஏர் கம்ப்ரஸர் போட முடியாது, சப்மர்சிபிள் போடலாம். இதைத்தான் விவசாயிகள் தயவுசெய்து ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. திருப்பி உங்களுடைய மேலான ஆதரவுக்கு செல்கான் இண்டஸ்ட்ரி சார்பாக நன்றியும் வணக்கத்தையும்